परिचरणनियुक्तैः पादुके रङ्गभर्तुः पवनतनयमुख्यैरर्पितां त्वत्समीपे विनतविधिमुखेभ्यो निर्विशेषां द्विरेफाः कथमपि विभजन्ते काञ्चनीं पद्मपङ्क्तिं रंगभर्तु पादुके रंगनाथनुடைய பாதுகையே द्विरेफहा द्विरेफहा நேத்து சொன்னேன் வண்டுன்னு அர்த்தம் வண்டுகள் விபாஜந்தே பிரிச்சு பார்க்கறது எதை கதமபி எப்படியோ கஷ்டப்பட்டு காஞ்சனீம் பத்ம பங்கீம் பெருமாள் திருவடிக்கும் அந்த பெருமாள் தரிக்கக்கூடிய திருவடியை தாங்கக்கூடிய பாதுகைக்கும் ஒரு ஆவணி சமர்ப்பிக்கப்பட்டதாம் காஞ்சனீம் பத்மம் கோல்டு லோட்டஸ் சமர்ப்பிக்கப்பட்டதாம் அது என்ன தமிழ்ல தங்க புஷ்பம் இல்லையா டிபிய அதனால தங்க புஷ்பம் கோல்டன் ஃப்ளவர் அந்த கோல்டன் ஃப்ளவர் சமர்ப்பிக்கப்பட்டது காஞ்சனீம் பத்ம பங்கீம் அர்ப்பிதாம் அது சமர்ப்பிக்கப்பட்டது த்வத் சமீபே உன் பக்கத்தில் பவன தனய முக்கியைஹி பவன தனயன் ஆரான ஹனுமான் பவன தனயன் இல்லையா அந்த வாயு தேவதையின் பிள்ளை பவன தனய முக்கியைஹி அதாவது முக்கியமாக இருக்கக்கூடிய பவனனுடைய தனையன் அப்படின்னா ஹனுமான் அர்த்தம் ஹனுமான் பரிச்சரண நியுக்தைஹி இப்போ பெருமாள் திருவடியோடு கூடிய பாதுகைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட தங்க புஷ்பங்கள் யாரால் ஹனுமானால் ஹனுமான் சமர்ப்பிச்சிருக்கார் ராமாய நமஹ ராமபத்ராய நமஹ ராமச்சந்திராய நமஹ ரகுநாதாய நமஹ சமர்ப்பிச்சிருக்கார் கோல்டன் தாமரையா சமர்ப்பிச்சிருக்கார் அப்ப ஹனுமான் சமர்ப்பித்த கோல்டன் தாமரைகள் கோல்டன் அந்த தங்க புஷ்பங்கள்லாம் பெருமாள் திருவடி பாதுகை கிட்ட இருக்கு இன்னொரு செட் இருக்கான் அது எதுங்கிற நிர்விசேஷம் விதி முகேபியா பிரம்மாவும் கீழே விழுந்து சேவிக்கிறார் பிரம்மாக்கு எவ்வளவு தலை 5 அப்புறம் 4 எழுத்தது இல்லையா அந்த 5 4 ஆச்சு இந்த கடன் கட்டின்ண்டே வந்தா இஎம்ஐல ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இன்னும் யூ ஹவ் ஜஸ்ட் காட் 4 months left from 5 அதனால 5 தலையிலே 4 தலையாச்சு சரஸ்வதி தேவி தேவையில்ல நான் 5 தலையோட பேசுறதுக்கு 4 தலை தேவையில்ல பாருங்க அதனால 5லே 4 ஆயிடுத்து இப்ப பிரம்மா தன்னுடைய திருமேனியை இப்படி சமர்ப்பிக்கிறார் பெருமாள் திருவடி கிட்ட 4 தலையும் தனித்தனியா பெருமாள் தலையும் விழுந்து சேவிக்கிறீங்க நினைச்சு பார்க்கணும் புரியுறதா நான் சொல்றது 1 2 3 4 இப்போ நீங்க அது 3Dயா யோசிக்காதீங்க 2Dயா யோசிங்க 1 2 3 4 அப்ப அவருடைய உடம்பு ஒண்ணுதான் 4 தலை அது எப்படி இருக்கு ஒரு மலருக்கு 4 இதழ் வச்ச மாதிரி இருக்கா அப்ப பிரம்மா கீழே விழும்போது அவருடைய 4 தலை இதழ் மாதிரி இருக்கு அப்ப தூரக்கேன்னு பார்த்தா அது ஒரு புஷ்பம் மாதிரி இருக்கு அதுக்கு பக்கத்திலேயே கோல்டன் லோட்டஸ் இதே மாதிரி 4 இதழோட ஹனுமான் சமர்ப்பிச்சிருக்கார் புரியுறதா இப்ப நீங்க ஒரு கேட்கணும் இது என்ன சொல்றார் தேசிகன் பிரம்ம வினத முக்கியபியா இதுல வித்தியாசமே தெரியலங்கிறார் பிரம்மா தன்னையே ஒரு மலராக சமர்ப்பித்தாலும் ஹனுமான் தங்கத்தாமரையை சமர்ப்பிச்சாலும் வித்தியாசமே தெரியல அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும் பாருங்க தங்கக்கலை இப்போ தங்கத்தாமரையை வச்சுட்டு பிரம்மா தன்னை வச்சார் வித்தியாசம் தெரியலன்னா பிரம்மா தங்கமா இருக்கணும் ஏன்னா அவருக்கு ஹிரண்ய கர்ப்பன்னு பேர் இல்லையா ஹிரண்ய கர்ப்பன் இருக்கிறதுனால அவர் கோல்டன் லோட்டஸ் தன்னுடைய 4 தலை வைக்கிறார் இதழ் மாதிரி இருக்கு பக்கத்துல ஹனுமான் சமர்ப்பிச்ச நிஜம் கோல்டன் லோட்டஸ் தூரக்கேன்னு பார்த்தா இந்த கோல்டன் லோட்டஸ் ஆர் பிரம்மா பிராக்கெட்ல கோல்டன் லோட்டஸ் மேத்ஸ்ல எக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்னு உண்டு அதே மாதிரி பிரம்மாக்கு பிராக்கெட்ல நீங்க கோல்டன் லோட்டஸ் போட்டேன்னா ஹனுமான் சமர்ப்பிச்ச கோல்டன் லோட்டஸ் பிரம்மாவான கோல்டன் லோட்டஸ்க்கு வித்தியாசமே தெரியலையே அப்படின்னா பெருமாள் எல்லாருக்கும் அந்தர்யாமி பிரம்மாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாரோ அவ்வளவுதான் நமக்கு கொடுப்பார் நம்ம மாத்துக்கு எப்படின்னா ரொம்ப பிடிச்சவா வந்தா ஒரு அல்வா பண்ணி போடுவோம் பிடிக்காதவா வந்தா சாதாரணமா ஒன்று பண்ணி போடுவோம்னு வச்சுக்கோ முன்னெல்லாம் உண்டு என்னன்னா இப்ப எல்லாரும் ஒரு மாதிரி மாறிட்டான்னு வச்சுக்கோ எல்லாரும் வாங்கிடுறா ஒரு காலகட்டத்தில் ஆத்துல தீபாவளிக்கு பக்ஷணம் பண்றது ஒரு வழக்கமா வச்சிருந்தா அப்ப என்னன்னா பெரிய குடும்பமா இருக்கும் அதுல இவாத்து பழக்கம் அவாத்து நாத்தனார் இவாளுக்கெல்லாம் பட்சணம் கொடுக்கணும் அப்ப ஆத்துல இருக்கிறவாளுக்கு நெய்ல பண்ணிவிடுவா வெளியில இருக்கவாளுக்கு டால்டால பண்ணிவிடுவா அதே மாதிரி பெருமாள் வித்தியாசமே பார்க்கறது இல்லை அவர் என்ன பண்ணுவார் பிரம்மாவும் ஒரு ஒசத்தினா அந்த அளவுக்கு ஒசத்தி ஹனுமான் சமர்ப்பிச்ச அந்த மலர் அப்படிங்கிறதுக்காக முக்கியபியா பிரம்ம வினத வினயத்தோடு கூடிய பிரம்மா தன்னுடைய சிரசை வைக்கும் போது அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார் विधि शिव पुरुहूत स्पर्शितैर्दिव्य पुष्पैः त्वयि सह निपतन्तस्तत्तुद्यान भृङ्गाः मधुरपुपदरक्षे मञ्जुभिस्वैर्निनादैः अविदित परमार्थान् नूनमध्यापयन्ति
மதுரிபு பதரக்ஷே, மது என்னும் அரக்கனை கொன்னு தீர்த்த மதுசூதனனான பகவானுடைய பாதரக்ஷையான பாதுகையே, உத்தியான திருங்கைஹி, அந்தந்த உத்தியானம், உத்தியானம் சொன்ன கார்டன்லேருந்து வந்த வண்டுகள், நிபதந்தஹா கீழே விழறது உன்மீது, திவ்ய புஷ்பைஹி சக அந்த வண்டுகள் புஷ்பத்தோட வந்து விழறது, புருஹூத ஸ்பர்ஷிதைஹி, புருஹூத எது பிரம்மா சிவன் இந்திராதிகளால் ஸ்பர்ஷிக்கப்பட்டனவோ, எது கொடுக்கப்பட்டனவோ சமர்ப்பிக்கப்பட்டனவோ, அத்தியாபயந்தி கற்றுக் கொடுக்கின்றன, ஸ்வைஹி மஞ்சுபிஹி நிநாதைஹி. அதாவது இப்போ 2 பத்ததி உண்டு. தமிழ்நாடு ஆந்திரா எல்லாம் போனேன்னா மந்திரம் ஜாஸ்தி. கோவிலில் பார்த்து நட்சத்திரத்தை சொல்லுங்கோ, நம்ம இவ்வளோ புத்தி ஜாங்காக போயிட்டு இருக்கோம். நமக்கு இது ஒன்றும் என்ன நன்னா தான் கட்டியிருக்கா. நமக்கு ஒரு கோவிலுக்குள்ள உள்ளே போனால் கோத்திரத்தை சொல்லுங்கோ, நட்சத்திரத்தை சொல்லுங்கோ, பிரகிருத்திய நம விகிருத்திய நம வித்யாய நம சர்வபூத இத பிரதான நம ஸ்ரத்தாய நம இப்படி சொல்லி ஒரு பழக்கம் உண்டு. அந்த உற்சவமூர்த்தி இப்படியா அப்படியான்லாம் பார்த்து இங்கே உள்ளே போடுறோம், தேடுறோம். யாராவது ஒருத்தர் இருப்பாரா? ஓடினேன் தேடினேன் ஒருத்தர் இல்லை. இப்படி ஒரு துவாரம் வழியாக போயிட்டு இன்னொரு துவாரம் வழியாக வெளியில் வந்துடுறோம் பாருங்க. நமக்கு ஒரு பத்ததி, மாந்திரீகமாக சில பத்ததி. உள்ளே போனால் கலகலான்னு சத்தம் இருக்கணும். முனியே நான் முகனே முக்கண்ணப்பா, பொல்லா கனிவாய் கருமாணிக்கமே என் கழ்வா அப்படின்னு அந்த பாசுரங்கள் ஒரு பக்கம். ஆகாஷாத் வாயோ அக்னி என்ன சுவாமி ஆச்சா அப்படி, அது ஒரு பழக்கம். நீங்கள் அப்படியே கொஞ்சம் பார்டர் மாதிரி நாங்கள் கேரளாதி பிரதேசங்களுக்கு போவோம், நிசப்தமாக இருக்கும். அந்த சுவாமி என்ன ஸ்லோகம் சொல்கிறாருன்னு நமக்கு தெரியாது. அவர் பாட்டுக்கு தாந்திரீகமாக தசமுத்ரா சமாராத்யா அப்படின்னு அந்த முத்திரையாலேயே பண்ணி முடிச்சுடுவார். அர்ச்சனை பண்ணுவா, அர்ச்சனையை அவள் முத்திரையில தான் பண்ணுவா. நீங்கள் பிரகிருத்தியே நம வித்யானம் இப்படி தான், அதுலேயே வந்து மாதவம் வந்துடும், அதுலேயே கேசவம் வந்துடும், அதுலேயே மதுசூதனா வந்துடும். அப்போ நிசப்தமாக ஒன்று ஓடிட்டு இருக்கு. நம் தேசிகன் தமிழ்நாட்டில் தான் இதை எழுதியிருக்கார். அவருக்கு மந்திர பத்ததி தான் பழக்கம். அதனால் அவர் என்ன சொல்கிறார், பெருமாளுக்கு இவ்வளோ பேர் புஷ்பம் சமர்ப்பிச்சாலே அந்த இத்தனை உத்தியானங்கள்லேருந்து மந்திரம் யார் சொல்லுவான்னா, அந்த வண்டுகள் இருக்கு பாருங்க, சத்தம் போடுறதா, அந்த சத்தம், அந்த ஹம்மிங் ஆஃப் த பீஸ் வரும்போது பஸ்ஸிங் சொல்ல பாருங்க, அது சத்தம் வருது பாருங்க, அது ஸ்வாம் ஆஃப் பீஸ் வந்து இந்த சத்தம் போட்டு பாருங்க, அது உன்னிப்பாக கேட்டால் வேதகோஷம் மாதிரி இருக்கும். அதனால் அந்த வண்டுகள் வேதகோஷம் செய்ய புஷ்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது. நிநாதைஹி பரம அர்த்தானு, அந்த அதில் அவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கு. பரம அர்த்தான் பொதுவாக ஒரு விஷயம் சொல்கிறேனே, நம்ம சாதாரணமாக கேட்டால் ஐயோ மயில் கத்துறது பார்த்தேடா, மயில் கத்துறது தெரியறதா, ஓஹோ இல்லை வந்து ஆடு கத்துறது பார்த்தேடா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நாத யோகத்தில் எப்படின்னா, இந்த அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் பண்ணக்கூடிய துவனியிலேருந்து தான் சப்தஸ்வரங்கள் பிறந்ததுன்னு ஒரு நம்பிக்கை. ஒரு மயில் கத்துறதுலேருந்து ஒரு துவனி, ஆடு கத்துறதுலேருந்து ஒரு துவனி அப்படின்னு ஷட்ஜம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், தைவதம், பஞ்சமம் சொல்கிறோம். சரே க ம ப த நீ ச. அதில் ஸ்வராட்சரம்னு உண்டு. ஸ்வராட்சரம்னா என்னென்னா, அந்த வாகைக்கார அக்ஷரத்தையும் ஸ்வரத்தையும் சேர்த்திருப்பா. ஷோபில்லு சப்தஸ்வர, ஷோபில்லு சப்தஸ்வர. அதில் நபி ஹிருத்கண்டரசன நாசதூலெல்லோ ஷோபில்லு சப்தஸ்வர. धरद्रुक् समादुललो, धरद्रुक् समादुललो, धरद्रुक् समादेश्वरम समादुललो. அந்த அக்ஷரத்துக்கு ஒரு மிருகம் இருக்கும். அது மாதிரி இந்த வண்டுகளுக்கு வரக்கூடிய ஹ்ரீங்காரம் தான் வண்டினம் உரலும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, குயிலினம் கூவும் சோலைன்னு சொல்றோம். இந்த ஒரு பேர்டுக்கும் இருக்கக்கூடிய துவனி ஸ்வரத்தை உண்டாக்கும். அப்ப இந்த வண்டுகள் செய்வது வேதகோஷம் தான் அப்படின்னு இந்த இடத்துல நிநாதைஹி பரம அர்த்தான் அபிதித நூனம். இது நிச்சயம், சந்தேகமே இல்லை, நிசந்தேகமாய். ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அன்டவுட்டட்லி. ஐ எம் ஷுவர் ஆல் ஆஃப் யூ ஆர் பேயிங் அட்டென்ஷன் நவ். நான் சொல்கிறேன் பாருங்க, எவ்வளோ தைரியமாக ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன். நீங்களும் உடனே ஆமோதிக்கிறீர்கள் பாருங்க, அதுதான் பெரிய விஷயம் இதில். அதனால் அகில புவன ரக்ஷா அகில புவன ரக்ஷா நாட்டிகாம் தர்ஷயிஷ்யன்
அனிமிஷத ரூபபுஷ்பைரூச்சிதே ரங்கமத்யே அபிநயனம் அனுரூபம் சிக்ஷயத்தாத்மனா த்வாம் பிரதம விஹிதலாஸ்யஹ பாதுகே ரங்கநாதஹ. நாட்டியத்திலேயே யாரெல்லாம் டான்ஸ் கத்துன்னு இருக்கேன்? என்ன எத்தனை 21 விட்டேன்னா? ஓஹோ சரி, இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு அதுக்கு போயிடுறேன். இப்போ யாரெல்லாம் நாட்டியம் கத்துன்னு இருக்கேன்? ஆட சொல்ல மாட்டேன், அங்கே பாருங்க ஒருத்தர் கத்துன்னு இருக்கா, அப்புறம் இவெல்லாம் கத்துன்னு இருக்கா. இப்போ நாட்டியத்திலேயே பல தியரட்டிக்கல் விஷயங்கள் இருக்கு. லோக்கிய தர்மி, நாட்டிய தர்மி உண்டு. அப்புறம் இதெல்லாம் எப்படி அபிநயம் பிடிக்கிறது, ஒரு பதத்துக்கு எப்படி பிடிக்கணும், ஜாவளிக்கு எப்படி அர்த்தம் பிடிக்கணும், வர்ணத்துக்கு எப்படி காமிக்கணும், கௌத்துவத்துக்கு எப்படி பண்ணணும், இதெல்லாம் வித்தியாசங்கள் உண்டு. இந்த நாட்டியத்திலேயே சில ரௌத்ரத்தை காமிக்கக்கூடிய சில நாட்டியங்கள் உண்டு. பொதுவாக அதுக்கு தாண்டவம்னு பேர். நம்மளே சும்மா வழக்கத்திலேயே சொல்லுவோம், என்னமா தாண்டவம் ஆடுறாரு பாருங்க அப்படின்னா அது நம்ம சந்தோஷத்தில் சொல்லவே மாட்டோம் பாருங்க. இப்போ சந்தோஷத்தில் ஒருத்தர் பேசுகிறார், என்னமா தாண்டவம் ஆடுறார், கோவத்துக்கு தான் அந்த தாண்டவத்தை சொல்லுவோம். அப்போ நாட்டியத்திலேயே தாண்டவம்ங்கிறது இஸ் an expression something to do with not so satisfied, anger அப்படி. இப்போ சந்தோஷமாக இருக்கும்போது டான்ஸ் ஆடலாமே. சந்தோஷமாக இருக்கும்போது இப்போ கல்யாணம் நடக்கிறது, அதுக்கு முன்னாடி இப்போ ஆபஸ்தம்ப மகரிஷி சொன்னது ஒன்று கட்டாயம் நடக்கிறது, சங்கீத் இல்லையா? அவர் ஆபஸ்தம்பர் 2 சூத்திரங்கள் எடுத்திருக்கார். கல்யாணம் நடக்கிறதோ இல்லையோ சங்கீத் நடந்துடணும் இல்லையா? அதுக்கு கச்சோரியை நீங்கள் நன்னா பெருமாளுக்கு அம்சம் பண்ணிவிட்டு கச்சோரியை கொடுத்துருங்கோ. அப்புறம் மெஹந்தி லகா கேரக்குன்னா போதாயனர் சூத்திரத்தில் எடுத்திருக்கார். என்னென்னா வந்தவா வராதவா அத்தனை பேருக்கும் மெஹந்தியை போட்டு அப்பாவுக்கு எவ்வளவு செலவு வைக்கணுமோ வச்சு இல்லையா கட்டாயம் பண்ணியே பண்ணணும். திருமங்கல்ய தாரணம் முடிஞ்சு அந்த மெஹந்திக்கும் சங்கீத்துக்கும் எந்த குழந்தையும் கேள்வியே கேட்காது. நீங்கள் பாருங்கள், எல்லாரும் சொல்வா, my child always asks. She's quite confused as to what is the real meaning of all these rituals. She really wishes to know and understand quite deep. What thought process has gone into it? அதே குழந்தை ஏன் மெஹந்தி கேட்க மாட்டேங்குது? மெஹந்திக்கு என்ன தாட் ப்ராசஸ் சொல்லுங்களேன். இப்போ மெஹந்தி பண்ணி உங்களுக்கு ஏதாவது மோட்சம் கிடைக்க போகிறதா? இப்போ இவருக்கு எப்படி சுவாமி மோட்சம் கிடைச்சது? மெஹந்தி போட்டுட்டே மோட்சம் கிடைச்சது சொல்கிறோமோ. மெஹந்தி போட்டு என்ன அப்போ அந்த சாமர்த்தியமாக அந்த குழந்தை அதுக்கு மட்டும் கேள்வி கேட்காது, சங்கீத்துக்கு கேள்வி கேட்காது. இப்போ திருமங்கல்ய தாரணம்னா 1008 கேள்வி. ஆலியா சேஸ் இன் தனுஷ்க் that why should women alone sport an insignia for marriage? Why can't men sport? நான் என்ன சொல்கிறேன், நானும் திருமங்கல்யம் போட்டுக்கிறேங்கிற, எனக்கு யாராவது 8 சவரன் போட்டுத்தாங்க, எனக்கு என்ன போட்டுக்கிறது, நல்லா வைர முகப்பை வச்சுட்டு போட்டுக்கிறேன் நான், எனக்கு என்ன? இப்போ ஒரு பொண்ணு கேட்டது, நான் மட்டும் ஏன் போட்டுக்கணும்? why should I tell the world that I am alone married? why can't my husband do it? I said if my wife gives it to me I will wear. எனக்கு என்ன போச்சு இதில்? நல்லா கீழே வைஷ்ணவ திருமங்கல்யத்தில் திருமண் சங்கு சக்கரம்லாம் இருக்கும், எனக்கு போட்டுக்கிறதுல என்னென்னா வைரத்திலே பண்ணி போட்டுப்பேன். அதாவது கேள்வி கேட்கறது நான் தப்பே சொல்ல மாட்டேன். பட் டோன்ட் பி பார்ஷியல். Don't ask questions only when it is not comfortable to you, and stop asking questions when it is comfortable to you. அது தப்பு இல்லையா? கேள்வி கேட்டால் எல்லா இடத்துலையுமே கேட்கணும். இதான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அப்பேற்பட்ட நாதம் ஏற்படுகின்றது. இந்த இடத்துல என்ன சொல்ற, ரங்கநாதனுடைய பாதுகையே தர்ஷயிஷ்யன்னு நான் காண்பிக்க போறேன். அகில புவன ரக்ஷா நாட்டிகாம். அகில புவன ரக்ஷா நாட்டிகாம். அகில புவன ரக்ஷானா இந்த ஸ்லோகத்தை தானே இருக்கேன். இல்லையா அதானே அகில புவன ரக்ஷா. ஒரு ஸ்லோகத்தை விட்டுட்டேன், அது திரும்பி வந்துடும். 20 இல்லை இப்போ அகில புவன ரக்ஷா, அதாவது அகில புவன ரக்ஷா நாட்டிகாம், அதாவது உலகத்தையே நாடகமாக பார்க்கக்கூடியவர். இது நம்ம சம்பிரதாயத்திலே உண்டு, சனாதன தர்மத்தில் உண்டு. பெருமாள் எதுக்கு உலகத்தை படைச்சார்? அடிக்கடி நம்ம ஒரு கேள்வி கேட்போம், எதற்கு சார் இதெல்லாம் பண்ணணும்? பூட்டான்னு எதுக்கு படைக்கணும்? டெல்லியே எதுக்கு படைக்கணும்? ஊட்டியே எதுக்கு படைக்கணும்? அப்படின்னா அவருக்கு போர் அடிச்சுட்டு படித்தார், அவ்வளோதான். சாஸ்திரம் சொல்ல ஒரே ஒரு பதில், பெருமாளுக்கு வைகுண்டத்தில் போர் அடிச்சு தான் மகாலட்சுமியை பார்த்தாராம். வாட் கேன் வி டூ? கீஜியே அப்படின்னா உடனே பெருமாள் பகுஸ்யாம் பிரஜாயேதி, நான் நினைக்கிறேன் இந்த உலகம் பலவாக ஆகட்டும்னு சொன்னோம்னா அந்த இடத்துல திம்பு வந்துடுத்து, பாரோ வந்துடுத்து, அப்புறம் டெல்லி வந்துடுத்து, வெஸ்மாம்பலம் வந்துடுத்து, திருவண்ணாமலை வந்துடுத்து, சாத்தூர் டேம் வந்துடுத்து, சாத்தூர் டேமை திறந்து விட்டதும் வந்துடுத்து இல்லையா, திண்டிவனமும் வந்துடுத்து, விழுப்புரமும் வந்துடுத்து, ஸ்ரீமுஷ்ணமும் வந்துடுத்து, துபாயும் வந்துடுத்து. அந்த ஒரு பனைமரம் மாதிரி ஒன்று துபாயில் கட்டியிருப்பாளே, இல்லை அந்த மாதிரி வீடெல்லாம் இருக்குமே,
பாம் ஜுமேராவும் வந்துடுத்து. அப்புறம் இந்த 7 தலைவர்கள் அங்கே இருக்காளே, துபாய், ராசல் கைமா, அவள் வந்து சப்த ரிஷிகள் மாதிரி அதுதானே இந்த எமிரேட்ஸு, அதனால அவள் வந்துட்டா. அப்புறம் சவுதி வந்துடுத்து. இவன் எல்லாத்தையும் பகவான் எதுக்கு படித்தார்? போர் அடிச்சதுன்னு படித்தான். யோசிச்சு பாருங்க, போர் அடிச்சதுன்னு படிச்சுட்டு மலர் ஹாஸ்பிட்டலையும் படிச்சு, அப்போலோவையும் படிச்சு, அதில் யந்திரங்களையும் படிச்சு, அதில் நம்ம வந்து எங்கேயாவது வந்து இப்போ டிராஃபிக் ஜாம் ஆகிடுத்துன்னு வச்சுங்கோ, அதை சுத்தம் பண்ணுறதுக்கு ஸ்டென்ட்டையும் படிச்சு, இல்லை இதெல்லாம் படித்து வச்சுருக்காரு. ஏ சுவாமி, வை இஸ் ஹி டூயிங் ஆல் திஸ்? சும்மா விளையாட்டு. அதனால தான் பெருமாளுக்கு பார்த்து நம்ம கேட்குறோம், நான் ஒரு விளையாட்டு பொம்மையா? ஏண்டாப்பா என்னை வச்சு நீ இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் விளையாட்டெல்லாம் விளையாடுறியே, நான் இதெல்லாம் தேவையா? நான் இன்னைக்கு அக்கார வடிசல் சாப்பிட்ணும், ஆனால் ஒரு துளி கூட எனக்கு HbA1c ஏறப்படாது அப்படின்னு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்க ஸ்வீட்டு பக்கத்தில், பல பேருக்கு என்னென்னா ஸ்வீட்டை பார்த்தாலே ஏறும், ஷார்ட்டாக ஏறாது. பார்த்தாலே அது வந்து நீங்கள் உடனே அது பார்த்தா சுகர் அப்படி இருக்கும். என்ன சார் பண்ணேன்? ஷார்ட்டேடா? இல்லை சார், வெறும்னா பார்த்தேன் சார். பல பேர் நன்னா சாப்பிடுவா, சுகரே வராது. எப்படி இருக்கும் பாருங்க, பார்த்தா சுகர் வரும் ஒரு கோஷ்டிக்கு, ஷார்ட்டாலும் வராது பல கோஷ்டிக்கு. அதெல்லாம் பூர்வ ஜென்ம கர்மான்னு அர்த்தம். இதெல்லாம் யார் உருவாக்கினா? பெருமாள். எதுக்கு? விளையாட்டுக்கு. எல்லாமே விளையாட்டுக்கு தான் பண்ணுவாரா? ஏனெனில் இவருக்கு இது ஒரு விளையாடும் மேடை. This world is a stage. அதனால தான் as you like it அந்த King Jakes சொல்லுவான், all the world's a stage and all the men and women are mere players னு சொல்லுவான். We are all just players. வருவோம், first screen open. அப்போ பெருமாள் ஒரு நாடகத்தை ரச்சனம், தேவோன சுபமாதனோது தசதா நிர்வர்த்தயன் பூமிகா ரங்கே தாமனி லப்த நிர்பர ரக்ஷே அத்தியக்ஷிதோ பாவுகைன்னு தேசிகன் எடுக்கிறார். இட் இஸ் ஆல் நாடகம். அதனால இந்த இடத்துல சொல்றார், அகில புவன ரக்ஷா நாட்டிகாம், உலகத்தை படைத்த உலகத்தை ரட்சிக்க செய்த நாடகத்தில் ரங்கமத்தியே எங்க இப்போ நாடகத்தை எங்க போடுவா? ஸ்டேஜ்ல போடுவா. ஸ்டேஜுக்கு ரங்கம்னு பேர். ஸ்ரீரங்கம் என்னும் மேடையில் ரங்கநாதனான நடிகனே நீ நாடகமிட்டாயே, ரங்கமத்தியே சொல்லிட்டு அர்ச்சிதே உனக்கு அர்ச்சிப்பது அனிமிஷ தரு புஷ்பைஹி. அனிமிஷ தரு புஷ்பைஹி. அனிமிஷம் பொதுவாக ஒரு அர்த்தம் என்னன்னா, இந்த தேவர்களுக்கு ஒரு நம்பிக்கை நம்ம சனாதன தத்துவத்தில் உண்டு. நீங்க எது பண்றீங்களோ இல்லையோ, எது பண்ணிகிட்டே இருப்பேன்? கண்ணு சிமிட்டின்ட்டே இருப்பேன் பாருங்க. இட் இஸ் அன் இன்வாலன்ட்ரி ஆக்ஷன் இல்லையா? இப்படியே நீங்கள் இப்போ ஒன்றுமே இல்லை, சில இந்த ஐ சர்ஜன்ஸ் கிட்டலாம் போகும்போது இப்படி வச்சுடுவா. அப்புறம் நீங்கள் கண்ணு பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும், கண்ணு சிமிட்டின்ண்டே இருப்போம். தேவர்களுக்கும் நமக்கும் அது வித்தியாசம். தேவர்கள் நம்பிக்கை என்ன, கண்ணே சிமிட்ட மாட்டா. கண் சிமிட்டாத தேவர்களுடைய தேவலோகத்தில் இருக்கக்கூடிய மரத்தில் எடுக்கப்பட்ட புஷ்பம். புரியுதா உங்களுக்கு? அதனால இந்த இடத்துல நான் சொல்றேன், அனிமிஷ தரு புஷ்பைஹி பிரதம விஹித லாஸ்யா. இப்பதான் அந்த தாண்டவத்திலே நீங்க வந்துடுறேன். தாண்டவம்னு ஆரம்பிச்சேன் பாருங்க, ஏன் விட்டேன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ரௌத்ரத்தில் ஆடுவது தாண்டவம், சந்தோஷத்தில் ஆடுவது லாஸ்யம். இப்ப சங்கீத்துல எல்லாம் பண்ற மாதிரி லாஸ்யம்னு பேர், தாண்டவம்னு சொல்லக்கூடாது. லாஸ்யம்னா ஒரு அழகான ஒரு மூமெண்ட் இருக்கும், லாஸ்யம். சிவன் செய்வது தாண்டவம், கிருஷ்ணன் செய்வது லாஸ்யம், நவநீத நாட்டியம், அந்த மாதிரிலாம் பண்ணி வெண்ணையாடுவார். அதனால அந்த லாஸ்யம்னு பேர், நல்ல ஒரு டான்ஸ். அதனால இவர் என்ன சொல்ற, விஹித லாஸ்யா. அதனால ஆத்மனா, அதனால சிக்ஷயதி துவாம் அனுரூபம் அபிநயம். அந்த பெருமாள் வந்து ஆடி பாதுகாதேவிக்கு காண்பிப்பறான், இப்படிலாம் நீ ஆடணும்னு. அப்ப பெருமாளால் இவள் கற்பிக்கப்படுகின்றாள். அதனால லாஸ்யம் கற்றுக்கொண்டதனால் அப்பேற்பட்ட பாதுகையே என்னையும் ஆட்டி வைக்கின்றாயே, என்னை உன் மனதில் ஈடுபடும்படி ஆட்டி வைக்க மாட்டியா அப்படின்னு கேட்கிறார். இப்போ 345வது ஸ்லோகம். கரெக்டா அந்த ஒரு ஸ்லோகம் விட்டு வச்சேன், 344 அதாயிடுத்து. அதுதான் இந்த வண்டெல்லாம் சொல்லிவிட்டேன், அந்த ஆடு மாடு மயில்லாம் சொல்லிவிட்டேன்னு. அதனால பிரஷமயதி ஜனானாம் சஞ்சரத்வம் ரங்கபர்துஹு பரிசர சலிதானாம் பாதுகே சாமராணாம் அனுதினமுபயாதைர் உத்திதம் திவ்ய புஷ்பைஹி நிகம பரிமளம் தே நிர்விஷன் கந்தவாஹ. பாதுகையே கந்தவாஹன். கந்தவாஹன்னா கந்தத்தை சுமப்பவன், வாயு. See, how do you smell?
ஒருத்தரங்க வந்து சென்ட் ஜம்முன்னு பிரெட்டு அது இதெல்லாம் போட்டுன்னு வர, உங்களுக்கு பிரெட்டு கிட்டு போட்டுருக்கார், அது யாட்லிலாம் போட்டுருக்காருன்னு எப்படி தெரியும்? காற்று அங்கேன்னு அந்த காற்று அடிக்கணுமே. அந்த சீரியல் எல்லாம் என்ன பண்ணிவிடுவான், அனிமேட் பண்ணிவிடுவான். அப்படியே அதில் வரும்போது அந்த புஷ்பங்கள்லாம் வரா மாதிரி அப்படிலாம் வராது. ஆனால் அப்போ கந்தவாகன்னு பேர் காற்றுக்கு. கந்தத்தை சுமப்பவன் கந்தவாகன். சாமராணம், சாமரம், ஆலவட்டம் சாமரம் 2 இருக்கு. நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு போனீங்கன்னா பெருமாளுக்கு ஆலவட்ட கைங்கரியம்னு பண்ணுவா. ஒரு மாதிரி ஃபேன் இப்படி வளைஞ்சிருக்கும். ஃபேன் போயிருக்கோ காஞ்சிபுரம், அங்கே பெருமாளுக்கு போனேன்னா அந்த வாத்தியார் சுவாமி கொடுத்துருவார், அந்த பட்டர் சுவாமி நீங்கள் ஆலவட்ட கைங்கரியம் பண்ணுறீங்களான்னு. ஆலவட்ட கைங்கரியம் விசிறி மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொதுவாக வந்து ராமநவமிக்கு பொதுவாக அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வரவாளுக்கெல்லாம் ஒரு விசிறி, நீர்மோரு, பானகம் இத்தியாதிகள்லாம் கொடுக்கறது ஒரு வழக்கம் உண்டு. நம்ம காசி யாத்திரைக்கு போகிறோம் பாருங்க, போயிருக்கா? போனவா திருப்பி வந்துட்டேல? அதுதான் கல்யாணம் ஆனவா போயிட்டு வந்துடணுமே, இல்லாட்டா அதான் காசி யாத்திரை போயிட்டு வந்துடணும். இல்லாட்டா மாமனார் பால் இவ்வளோ செலவழிச்சிருக்காரு மண்டபத்துக்கு. அதனால இந்த காசி யாத்திரை அப்பவும் கையில் ஒரு விசிறி கொடுத்துருவா பாருங்க. இதுக்கு ஆலவட்டம்னு பேர். ஆலவட்டம் மாதிரி. இன்னொன்று சாமரம்னு பேர். சில பேர் பெருமாளுக்கு என்ன பண்ணுவா, இப்படி குச்சி மாதிரி ஒன்று வச்சு அந்த முடி இருக்கும், அது இப்படி 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 ஆலவட்டம் வீசுறதுக்கு ஒரு அழகு உண்டு. இப்படி ஆட்டணும் ஆலவட்டத்தை, இல்லாட்டா இப்படி ஆட்டணும் ஆலவட்டத்தை. ஆனால் சாமரத்தை வந்து இப்படி வளைக்கணும், இப்படி 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 போட்டு அந்த முடி சுருள் சுருளாக, அது ஒரு அழகு. அதெல்லாம் அது ஒரு சாமரம் வீசுறதுனா இப்போ டப்புன்னு போய் வீசிட முடியாது, அதுக்கு ஒரு அழகு. இப்படி வரணும். அது 2 பேர் இந்த இடத்துல வீசும்போது ரிதமிக்காக இருக்கணும், சிங்க்ரனைஸ் ஆகணும் அது. அப்போ நடுவில் பெருமாள் தெரிஞ்சு நடுவில் அந்த கந்தம், அந்த புகை வந்து அங்கே 2 பக்கமும் தீபம் ஏற்றி 2 பக்கமும் அந்த சாமரம் வீசினான்னா அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகான காட்சியாக இருக்கணும். அந்த சாமரத்தை வீசுவா. அந்த சாமரத்துக்கு இந்த ஊருக்குமே சம்பந்தம் உண்டு. ஏன்னா இந்த இந்த யாக்கு இருக்கு பாருங்க, அதுகிட்டேன்னா அந்த காலத்தை ராஜாக்கள்லாம் இந்த சாமரம் பண்ணுவா. அதில் முடியெல்லாம் எடுத்துட்டு சாமரம் பண்ணுவா. இப்போ நம்ம கிடைக்கிற சாமரம் முடியாது, வந்து ஆர்டிஃபிஷியலாக பிளாஸ்டிக்காலாம் நமக்கு தெரியாது. சாமரம்னு பேர். சாமரம்னு ஒரு ராகம் இருக்கு, ಅರಿಯೋ ಗೊತ್ತಿದೆಯಾ ನಿಮಗೆ? ಚಾಮರ ಅಂತ ಒಂದು ರಾಗ ಇದೆ. ಎಲ್ಸಾರ ராகா ಇದೆ. சாமரம் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் பாடக்கூடிய பாட்டில் அது வரும். எங்கே சீக்கிரம் முடிங்க சார், காத்தால ததியாராதனை தடிகன்னு வேற சொல்லியிருக்கேன். உட்காந்து சாமரம் எங்கே வரும், சாமரம் எங்கே வரும்? பாடுறவாள்லாம் இங்கெல்லாம் பெரிய இங்கே வித்வான் விதுஷி சங்கீத கலாநிதிலாம் இருக்காளே, பெருமாளை வெய்யாத சங்கீத கலாநிதிகள்லாம் இருக்காளே இங்கே. ஏன்னா வெய்யறவாளுக்கும் சங்கீத கலாநிதி கிடைச்சிடும். சரி நான் சொல்லிட்டுமா? சித்தி விநாயகம் அனிஷம் சிந்தயாம்யஹம் பிரசித்த கணநாயகம் விசிஷ்டதாயகம் வரம் சித்தி விநாயகம் அனிஷம் சித்த யக்ஷ கின்னராதி சேவிதம் அகில ஜகத் பிரசித்த மூல பங்கஜ மத்தியஸ்தம் மோதகஸ்தம் சித்தி விநாயகம் भाद्रपद मास चतुर्थ्यां ब्राह्मणादि पूजितं पाशाङ्कुशधरं छत्र चामर परिवीजितम्. இது எந்த ராகம் மாதிரி இருக்கு? ஷண்முக பிரியா இல்லையா? தீக்ஷிதரோட ஸ்கூல்ல ஷண்முக பிரியாக்கு சாமரம்னு பேர். ஷண்முகம்னு பேர் கிடையாது, ஷண்முக பிரியான்னு பேர் கிடையாது, சாமரம்னு பேர் இருக்கு. அதனால சாமர அப்படின்னா இந்த இடத்துல ஷண்முக பிரியான்னு, அந்த இடத்துல ராகானுபவம், இந்த இடத்துல சாமரன்னு வச்சுக்கோங்க. சாமரம். அடுத்த சாமராணாம், ஏன்னா த்விதீய சாமராணாம்னா பகுவச்சனம், நிறைய பேர் சாமரம் வீசுறா. சலிதானாம், அது சலிதானாம், அதை வந்து நீங்கள் ஆட்டணுமே, வேவ்ஸா ஆட்டணுமே. அது அப்படி ஒன்றுமே இல்லை, கடலில் மட்டும் வேவ் இல்லை. இந்த ராக் ஸ்டார் கான்சர்ட்க்கெலாம் போகிறா பாருங்க, அப்போ மெக்சிகன் வேவ்னு ஒன்று பண்ணுவா. இப்போ இல்லை பாருங்க, எப்படி மாமி காமிங்களே, அப்படி அப்படி ஒருத்தர் எழுந்துக்கணும், ஒருத்தர் உட்காரணும், அப்படியே அது ஒரு அலையாக மாறும். மக்களின் அலை வந்து இந்த ராக் ஸ்டாரை பார்க்கறதுக்கு பாஷாண நட்சத்திரம் இல்லையா? ராக் ஸ்டார்னா தானே அர்த்தம், பாஷாண நட்சத்திரம் இல்லையா? ஆனால் அந்த பாஷாண நட்சத்திரத்தை பார்க்கறதுக்கு இப்படி நம்ம பண்ணுவோம். நட்சத்திர தனத்துக்கு போனால் என்ன கிடைக்கும்? பாஷாண நட்சத்திரம் ராக் ஸ்டார், நட்சத்திர தனம் ஸ்டார் பக்ஸ் இல்லையா? தானே நட்சத்திர தனம்.
அது பாஷாண நட்சத்திரம் ராக் ஸ்டார்னா, நட்சத்திர தனம் ஸ்டார்பக்ஸ், அவ்வளோதான். அது மாதிரி இந்த இடத்துல இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் பாருங்க. நான் உபன்யாசம் சொல்றது ஞாபகம் இருக்க. சலிதானா பரிசர கிட்டக்க போய் ரங்கபர்த்து ரங்கநாதனிடத்தில் சென்று அந்த சாமரத்தை அழகா வேவ் மாதிரி வீசினா, நிர்விஷன்னு நிகம பரிமளம். நிகம பரிமளம்னா, நிகமம்னா வேதம், பரிமளம்னா வாசனை. வேதத்துக்கு ஒரு வாசனை உண்டா? இப்போ வேதம் படிக்கிறவா என்ன சொல்வாப்பா, வேதம் கேட்டால் நல்லா இருக்கு, வேதம் ரொம்ப வாசனையா இருக்கு சார் அப்படின்னு சொல்வாளோ? அப்படின்னா என்னன்னா, வேதத்தால் வரக்கூடிய தாத்பரியம் கந்தத்தை உருவாக்கும். எப்படி இப்போ அக்கார வடிசில்னு சொன்னாலே காதுல கேட்டாலே உங்களுக்கு வாசனை தெரியுது பாருங்க, வருதா? ஜாதிக்கா வாசனை ஒரு மாதிரி, ஒரு ஜாதிக்கா ஒரு சும்மா மேல் ஓட்டமாக இடிச்சுட்டு நெய்யை நன்னா, ஏன்னா அக்கார வடிசல் பண்ணுறது வேற விதம், நெய்யை நன்னா அதில் போட்டுவிட்டோ, அதில் கொஞ்சம் ஜாதிக்காயை போட்டு, குங்குமப்பூவை போட்டு, முந்திரி பருப்பை போட்டு, அதை போட்டு அப்படியே அதில் மேலே திருமாறும் போது மிதக்கிறது வாசனை வருதோ? இப்போ அந்த வாசனை மாதிரி நிகம பரிமளம். வேதத்துக்கும் வாசனை வரணுமா? அந்த இடம் வந்துடுத்துனா மோட்சம் கிடைச்சிருங்கிறார். இப்போ வேதத்தை பற்றி ஒருத்தர் சொல்லும்போது உங்களுக்கு சாமவேத வாசனை என்ன இருக்குன்னு சொல்லிட்டா உடனே நீங்கள் வைகுண்டத்துக்கு போயிடுவேள். சாமகாயன்னாஸ்தேஹா ஊஹா ஊஹா அப்படின்னு அந்த சாமகானம் அங்கே பண்ணிவிடலாம் போய். அதனால நிகம பரிமளம் உத்திதம், அது மேலே எழுது. திவ்ய புஷ்பைஹி உபாயதைஹி, திவ்ய புஷ்பைஹி தேவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட புஷ்பங்கள், உபாயதைஹி அது வந்தது அனுதினம், அனுதினமும் வருது. சதா பஷ்யந்தி சூரையா பிரசமயதி, அது தீர்த்து வைக்குமா. ஜனானாம் சஞ்ஜ்வரம், மனிதர்கள் படக்கூடிய ஜுவரம். ஜுவரம்னா என்ன? ஃபீவர். எந்த ஃபீவர்? கொரோனா இல்லை, எல்லாமே ஃபீவர் தான். அதனால இந்த எல்லா விதமான ஜுவரத்தையும் போக்கி வைக்கும் இது. ஜுவரான் சர்வான் வியபோஹதின்னு அந்த காலத்தில் பராசரர் பிருஹத் பராசர ஹோரசாஸ்திரத்தை எடுக்கிறார். சஹஸ்ரநாமத்தை படித்தா ஜுவரான் சர்வான் வியபோஹதி. நாங்கள் எந்த யாத்ரா போனாலுமே நித்தியப்படி ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சங்கல்பம் ஏற்பட்டு ஒரு சஹஸ்ரநாமம் சேவிச்சுருவோம். விதேச யாத்திரையாக போனால் கோவிலையே சேவிச்சுருவோம். இந்த மாதிரி பூட்டான் இத்தியாதிகள்லாம் வரும்போது பௌத்த நாடு அவள் எதிர்க்க போய் புத்தர் எதிர்க்க உட்காந்து போய் சஹஸ்ரநாமம் சொன்னால் இவாள்லாம் கூச்சுண்டுடா. அதனால் ஹோட்டல்லையே சஹஸ்ரநாமத்தை சொல்லிட்டு போயிடுவோம். என்ன ஒன்று, இப்போ பகவன் நாமாவை நினைக்கிறதுக்கு ஒரு விதம் உண்டு. ரெண்டாவது என்னென்னா, ஜுவரான் சர்வான் வியபோஹதி. சஹஸ்ரநாமத்தை சொல்ல 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 இந்த யாத்திரையில் எந்த வியாதியும் வராது. ஆனால் சஹஸ்ரநாமத்துக்கு அந்த ஒரு பெரிய பெருமை உண்டு. இட் இஸ் ஆல்சோ பிக் பனேசியா. See, I don't come from a school where I say if a child is suffering from fever, don't go to the doctor. Just believe in God. Take the name of the Lord. He shall come and protect you. Thy shall come from the heaven and he shall come. ஏன்னா நம்மளை படைச்ச டாக்டருக்கும் அந்தர்யாமியாக இருப்பது நாராயணன் தான் என்னோட நம்பிக்கை. அவர் கொடுக்குற மாத்திரையிலையும் பகவான் தான் இருக்கார் இல்லையா? மாத்திரைக்குள்ளே இருப்பதும் பகவான், கொடுக்கும் டாக்டரும் பகவான். அதனால சனாதன தர்மா இஸ் நெவர் இல்லாஜிக்கல், இட் இஸ் நெவர் அப்போஸ் டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். ஆனால் ஒன்றும், அவரை மட்டும் நம்பிடாத, அவரை மட்டுமே நம்பிடாத, அவருக்கும் மேற்பட்ட பகவான் ஒருத்தர் இருக்கார். அப்போ நல்ல டாக்டர் கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டியது பகவான். அதுவும் ஒன்று இருக்கே. இகலோகத்தில் வைக்கக்கூடிய டாக்டரும் இருக்கா, பரலோகத்துக்கு அனுப்பக்கூடிய வாழும் இருக்கா இல்லையா? கொஞ்ச நாள் நமக்கு இன்னும் கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்னா நல்ல டாக்டர் கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டியதும் பகவான் பொறுப்பு. அந்த டாக்டருக்கு அந்த சமயத்தில் அந்த மாத்திரையை ஸ்புரிக்க வைக்கிறதும் பகவான் தான். ஞாபகம் வச்சுங்கோ. இப்போ அவர் உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்பார். ஆர் யூ அலர்ஜிக் டு எனி ட்ரக்ஸ்? டு யூ ஹாவ் அ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் திஸ்? இவ்வளோ கேட்பார். ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரக் கொடுக்கணும். ட்ரக் இன்டராக்ஷன் ஆகக்கூடாது ஒன்றும். ஏன்னா ஒரு ஃபார்மகோ கைனட்டிக்ஸ்னு உண்டு. ஒரு ட்ரக்குக்கும் ஹாஃப் லைஃப்னு ஒன்று உண்டு. எக்ஸ்டெண்டட், நீங்கள் நிறைய மாத்திரையில் எக்ஸ்ஆர்னு இருக்கும், சஸ்பெண்டட் ரிலீஸ்ன்னு இருக்கும், எஸ்ஆர்னு ஒன்று இருக்கும், எக்ஸ்ஆர்னு ஒன்று இருக்கும். 12 மணி நேரம் தான் அந்த மாத்திரை செயல்படும். அதனால தான் சொல்லுவாள், கார்த்தால ஒன்று சாப்பிடுங்க, ராத்திரி ஒன்று சாப்பிடுங்கம்பா. அதனால வெறும் வயத்தில் சாப்பிட்றாதீங்க. ஏன்னா அப்சார்ப்ஷன் இருக்கும்போது தேர் ஷுட் பி சம் கண்டென்ட், அசிடிக் கண்டென்ட் இருக்கக்கூடாது. அப்போ பிஹெச் வேல்யூலாம் பார்க்குறது இதெல்லாம் நிறைய உண்டு ஃபார்மகோ கைனட்டிக்ஸில். அப்போ அந்த ட்ரக்கை கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா வெரி ரேர் கேசஸில் ராங் ட்ரக் கொடுத்தும் பல விஷயங்கள் நடக்கும். அப்போ கரெக்டான டாக்டர்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டியது யார் பொறுப்பு? பெருமாள் பொறுப்பு. அந்த டாக்டரை கரெக்டாக மாத்திரை கொடுக்க வேண்டியது யார் பொறுப்பு? பகவான் பொறுப்பு. மூணாவது, அவர் கொடுக்குற மாத்திரை இந்த கடையில் கிடைக்கணும். அது ஒன்று இருக்கே, கடையில் கிடைக்கணும், அது கிடைக்கணும். நாலாவது, அதில் எக்ஸ்பைரி டேட்டை நம்மளை பார்க்க வைக்க வேண்டியது பெருமாளுடைய ஒரு அனுகிரகம். அடுத்தது, அதை கரெக்டான வேலையில் எடுத்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு.
இதெல்லாம் பார்த்துட்டு அப்போ பார்த்துட்டு ஒரு ஸ்டேஜ்லேயும் பெருமாள் இருக்கார். ஜ்வரான் சர்வான் வியபோகதி. அப்போ எல்லா வியாதிகளையும் போக்கடிக்கிறது ஒரு லெவலில் டாக்டராக தெரிஞ்சாலும் மருத்துவனாய் நின்ன மாமணிவண்ணன் தனவந்திரி தான் போக்கடிக்கிறார் அப்படின்னு தெரியுது. அதனால இது என்ன சொல்றார், அவர் விபுத முக்தைஹி தேவ பரிசர 345 இல்லையா, சஞ்சுவரம் ஜனானாம சம்சார சஞ்சுவரம், சம்சாரம் இருக்கக்கூடிய ஜுவரத்தை போக்கடிக்கக்கூடியவன், மக்களுக்கு ஏற்பட்ட ஜுவரத்தை போக்கடிக்கக்கூடியவன் யார் மூலமாக? அவள் மூலமாக. யார் அவள்? அதான் நான் சொல்லிட்டேனே, அதே ஆன்சர் தான். அதனால மாறவே மாறாது.